இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/9/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நம்ம நேற்று நைட்டு 1 மணி ஷோ நம்ம போடலை, சரிங்களா? 1 மணி ஷோ போடாமல் விட்டுட்டோம். நம்ம இன்றைக்கி வந்து 6 மணிக்கும் 8 மணிக்கு மட்டும் தான் போடுறோம். அதே மாதிரி நம்முடைய ட்ரெண்டிங் சுனாமி சேனலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை, அதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் அடித்தாங்க, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 526/80, அதாவது 680, சரிங்களா? 680ன்னு ஒரு நம்பரு. அதே மாதிரி 90004, சரிங்களா? அதே மாதிரி 224/169, இதுதான் நமக்கு பேசிக்காக அடிக்க நம்பரு. இந்த நம்பரை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்த ட்ரா நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது 680/04, அதாவது 004, அதாவது 004, அதே மாதிரி 169, சரிங்களா? இதை வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேடு தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம கொடுக்க போகிற நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும், வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதா வருதான்றதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தான் நம்ம இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு தெரியும் நினைக்கிறேன், 00 கிடச்சிருக்கு இல்லையா? அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 00ன்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 004ன்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அதுக்கு பேஸ்டாக பாருங்கள், 0க்கு 1, 0க்கு 6, சரிங்களா? வித்தியாசமாக நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதுதான் வரும். எப்போயுமே 0 வந்துச்சுன்னா 0வோட பெரிய நம்பர் வரணும், இல்லை 0வோட சின்ன நம்பர் வரணும். 0வோட சின்ன நம்பர்னால் அந்த 1ஆம் நம்பர் பக்கத்து நம்பர், 0க்கு அடுத்த நம்பர் 1ஆம் நம்பர், இது வரும். 1ஆம் நம்பர் பேசிக்காக 0க்கு 1ஆம் நம்பர் பேசிக்காக வருது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வருது, 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வருது. அந்த கணக்கு தான் நமக்கு இங்கே மாறி வருது, வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட். அதே மாதிரி நாளைய பொறுத்த, அதாவது 6 மணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 6 மணிக்கு வந்து ஏ போர்டு வந்து நமக்கு 5ஆம் நம்பர் தான். ஏன் 5ஆம் நம்பர் வருதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, 0க்கு எப்படி எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் வந்துச்சோ அதே மாதிரி 5ஆம் நம்பர், 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். அதுதான் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் மெயினாக, சரிங்களா? நான் உங்களுக்கு தான் இருக்க வைக்கும். உங்கள் கணக்கில் 5ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 5ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக ப்ளஸ் 4ஆம் நம்பர். 4 நம்பர் எப்படி கொடுக்குறேன்னா 1க்கு 5, 1க்கு 4, இந்த 2 நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அதனால தான் சொல்லுவேன், அந்த மாதிரி வருதாங்கிறதையும் பார்த்துங்க. ஏன்னா இப்போ 1ஆம் நம்பர் வந்துருச்சுன்னா 1ஆம் நம்பருக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பர் வந்து நம்ம 5ன்னு எதிர்பார்க்குறோம், இல்லைன்னா 4ன்னு எதிர்பார்க்குறோம். இது 2 தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா, சரி 9ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 1ஆம் நம்பர் வருது இல்லையா? அப்போ 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் கணக்கு வச்சிங்கனாக்கா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக நம்முடைய கணக்கில் வந்து 1க்கு 5, 1க்கு 4ங்கிற இந்த 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்பெஷல் இடவை வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள், சரிங்களா? இருந்தால் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான மெத்தேடு, சரிங்க? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் என்ன நம்பர் வருதுன்னா 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் 2ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் வந்து நமக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக வருது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 6க்கு 2ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 6ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், 6க்கு 2ன்னு அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 6க்கு 2 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் இங்கே எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அப்படி இல்லை. ப்ளஸ் 8ஆம் நம்பர், 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் கொடுக்கணும்னா 6க்கு 8 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். மேக்ஸிமம் என்ன தெரியுங்களா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. 6ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்னென்னா, நம்ம அந்த கணக்கு 4, 2, 6, 8 இதுதான் நமக்கு எப்போயுமே பிரதானமான நம்பர். இதில் எந்த நம்பர் முதல்ல வந்தாலும் எந்த நம்பர் பின்னாடி வந்தாலும் அது அப்படியே லைனாக வரும். அதான் திரும்ப திரும்ப நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு, சரிங்களா? அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்தால் இந்த 2 நம்பர் நான் எப்போ வந்தாலும், எப்போ 6ஆம் நம்பர் வந்தாலும் சரி, எப்போ 4ஆம் நம்பர் வந்தாலும் சரி, எப்போ 2ஆம் நம்பர் வந்தாலும் சரி, இந்த நம்பர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கொடுக்குறதும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம், மாற்றிலாம் கொடுக்க மாட்டோம். அதே சேம் நம்பர் தான் கொடுப்போம். அதுதான் நம்ம கவனமாக பாருங்கள். நீங்கள் இந்த நான் கொடுத்த நம்பர் பாருங்கள். இப்போ 4 நம்பர் வந்து 6ஆம் நம்பர் கொடுப்பேன், 2ஆம் நம்பர் கொடுப்பேன், 8ஆம் நம்பர் கொடுப்பேன், சரிங்களா? இதுதான் எப்போயுமே கொடுப்பேன். காரணம் என்னென்னா அதுதான் மேட்ச் ஆகும், அதுதான் இங்கே வின்னிங் நம்பராக இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது எனக்கு தப்பாக கரெக்டாக நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். அப்படி தான் வரும், வேறு எதுவும் வராது. நீங்கள் வேணால் நீங்கள் சார்ட்டை கையில் வச்சுக்கோங்க, பாருங்கள். இந்த 6 பாருங்கள், 6ஆம் நம்பர் வந்து 8ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் வந்து 4 நம்பர், 4 நம்பர் வந்து 2ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் வந்து 6ஆம் நம்பர். இது தொடர்ந்து இது ஒரே மாதிரியான ஃபார்மேட்டில் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒன்றுக்கு ஒன்று விட்டு போகாமல் வந்துகிட்டே இருக்கும். இப்போ திரும்ப இது இப்படியே ரிப்பீட்டாக கூட ஆகும். மறுபடியும் இப்போ 8ஆம் நம்பர் வந்துச்சா, 8ஆம் நம்பர் வந்து மறுபடியும் 4ஆம் நம்பர் வந்துடும், 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், திரும்ப மறுபடியும் 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் மாறி 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 வரும். இல்லை இப்போ இப்போ டக்குன்னு இப்படி மாறிக்கும், 8லேருந்து 6, 6, 2, 8 அப்படி மாறிக்கும். அப்புறம் 6லேருந்து 4, 4, 2, 8, 6 இப்படி அப்படி மாறிக்கும். இப்படி இப்படி மாறி மாறி தான் வந்துகிட்டே இருக்கும்.
தொடர்ச்சியாக இது மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி தான் எப்போயுமே அந்த நம்பர் இந்த 3 நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா இது மாதிரி தான் பாருங்கள். நம்ம சொல்கிறோம் 4 2 6 8 இது இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று இங்கேருந்து இப்படி வரலாம், இல்லை வந்து இதுலேருந்து இப்படி வரலாம், இல்லை இதுலேருந்து இப்படி வரலாம், எப்படி வேணாலும் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து இப்படி வரலாம், இங்கேருந்து இப்படி வரலாம், இங்கேருந்து இது வந்து தொடர்ந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். இந்த 3 நம்பருமே இந்த 4 நம்பருமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஜோடி நம்பர் அது சரிங்களா. அதனால் அந்த நம்பர் நீங்கள் மாற்றவே முடியாது, அப்படி தான் வரும் சரிங்களா. அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் இந்த கணக்கை மட்டும் நீங்கள் பிரித்து வச்சுங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர் வருது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கில் வந்து இந்த வரிசை 2 4 6 8ங்கிற இந்த வரிசையான நம்பர் 2 4 6 8ங்கிற இந்த வரிசை நம்பர் வந்து நமக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அதே சேம் நம்பர் தான். அந்த மாதிரி 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் அந்த சேம் நம்பர் 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் அதே மாதிரி 3ஆம் நம்பர் இது வந்து ஒரு செட்டு புரியுதுங்களா. இது வந்துச்சுன்னா இது அப்படியே வரிசையாக தொடரும். 5ஆம் நம்பர் வந்தால் 1ஆம் நம்பர் வரும், 5ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் வரும், 5ஆம் நம்பர் வந்தால் அப்படியே மாறிட்டே வரும், 7ஆம் நம்பர் வரும். இது அப்படி ஒரு செட்டு சரிங்களா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இந்த 3 நம்பர் இது ஒரு செட்டாக வந்துச்சுன்னா அது ஒரு செட்டாக வரும். 5ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. 9ஆம் நம்பர் இப்படி வரும். இது ஒரு செட்டு. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஆடுங்க, அந்த மாதிரி வந்தால் அந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி தான் நமக்கு எப்போயுமே வரும். நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க நம்பர் இப்படி வரும். ஆனால் இதில் வந்து இந்த நம்பர் கூட கொஞ்சம் ப்ரையாரிட்டி கம்மி. ஏன்னா இந்த நம்பருக்கு தான் அதிகமான ப்ரையாரிட்டி. 2 4 6 8ங்கிறது மெயின் கான்செப்ட் நம்பர். அதனால தான் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் மெயின் கான்செப்ட் நம்பரு அது மாதிரி தான் வரும் சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் கொஞ்சம் 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் 9க்கு 3 சரிங்களா. 9ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே வருது இல்லையா இந்த மெத்தேடு தான் இது. அதை தான் இங்கே 7 3 இந்த 4 நம்பர் ஒரே சேம் மெத்தேடு தான் சரிங்களா. அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி மெத்தேடு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 2 4 6 8 அதே மாதிரி வந்து 5 7 1 3 இந்த மாதிரி மெத்தேடு இது ஒரு 4 நம்பர் அது மாதிரி தான் வரும். அதை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வருதானே. அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் அப்படின்னா உங்களுக்கு 9க்கு 6ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதாங்க. இப்போ சரி ஆல் போர்டு என்னங்க வரும் அப்படின்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5ஆம் நம்பர் டவுட்டு சரிங்களா. 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. கணக்கு வருதாங்கிறது பாருங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 337 52 அதே மாதிரி 904 சரிங்களா. 994 904 9004 சரிங்களா. எப்படியோ வருது சரி ஓகே. 304 இதில் வந்து நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னா முதல்ல ஒரு 0 வருது இல்லையா. இந்த ஒரு 0க்கு 6ஆம் நம்பர் அல்லது 5ஆம் நம்பர் 2 நம்பரும் பக்காவாக செட் ஆகும் சரிங்களா. 5 அல்லது 6 இந்த 0 வந்தால் மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் இதுதான். இதை தாண்டி வேறு எதுவும் வராது. உங்களுக்கு உதாரணம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க 0க்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதான் சொன்னேன் 0க்கு 6 0க்கு 5 மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர். அதே மாதிரி இன்னொரு 0 இருக்கா. இன்னொரு 0க்கு 4 0க்கு 3 ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி சரிங்க. அது போக ப்ளஸ் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் 2 0 4 கிடச்சிருக்கு. 2 0 4 தான் நமக்கு கிடச்சது. அதாவது 0 0 4 அதாவது 0 4 அப்படி கிடச்சிருக்கு இல்லையா. அப்போ நமக்கு 4 நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பர். அப்போ 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. சாரி 8 மணி சோழ 7ஆம் நம்பர் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன். பெட்டராக உங்களுக்கு கணிப்பு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 647 ஏன்னா இது வந்து இன்றைக்கி ரொம்ப சின்ன நம்பர் அடித்த நம்பர் 0 0 4 அடிச்சிட்டாங்க இல்லையா. இப்போ இதை விட பெரிய நம்பர் என்ன எதிர்பார்க்கணும் 644 ஏன்னா 0க்கு 4 0க்கு 6 அதே சேம் தான். 0க்கு 6 0க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் நம்பர் 0க்கு 5 0க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆடலாம். ஏன்னா 0 வந்து மேக்ஸிமம் இந்த நம்பர் தான் வரும். அது நல்லாவே தெரியும். நல்லா கவனமாக பார்த்தீங்க 0க்கு 3 0க்கு 6ங்கிறது ரொம்ப பெட்டர் சாய்ஸ். அது போக 5ஆம் நம்பர் பவர் நம்பர் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இதுதான் நமக்கு 9க்கு எப்படி 0 வருதோ அதே மாதிரி 0க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதில் மாற்றமே இல்லை. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் சாய்ஸ். ஏன்னா 0க்கு 8 4க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பருக்கான சான்ஸ் 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7ஆம் நம்பர் சரிங்களா. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. உங்களுக்கு எதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள்.